ஸ்டீஸ் இந்த வீடியோவில் என்ன பார்ப்போம்னா ஒன் பீஸோட அனிமே எபிசோட் 1015 ஆச்சுன்னு தான் பார்க்க போகிறோம். எனக்கு இந்த எபிசோட் வந்து செம்ம சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு, அதே மாதிரி ஃபுல்ஃபில்டாகவும் இருந்துச்சு. போன எபிசோடை கம்பேர் பண்ணும்போது எனக்கு இந்த எபிசோட் வந்து மச் பெட்டராக தான் இருந்துச்சு. ஏன்னா போன எபிசோடில் வந்து கார்ப்போட கேலக்ஸி ஃபிஸ்ட் வரும், அப்புறம் குசான் வருவான். குசான் எப்படி பிளாக் பியர்ட் பைரட்ஸில் சேர்ந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த எபிசோட் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருவாங்க. ஆனால் இந்த எபிசோட் வந்து அப்படி இல்லை. இந்த எபிசோட் வந்து ஒரு மாதிரி ஃபுல்ஃபில்டான ஒரு மாதிரி கம்ப்ளீட்டான எபிசோடு. இந்த எபிசோடில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் வீடியோக்குள்ளே போய்ட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் குசான் எப்படி பிளாக் பியர்ட் பைரட்ஸில் சேர்ந்தான் அப்படின்ற ஃப்ளாஷ்பேக்கு, அதுக்கப்புறம் கார்ப் வர்சஸ் குசான் ஃபைட்டு, லாஸ்ட்டாக நம்ம லாவோட ஹார்ட் பைரட்ஸில் இருக்க பெப்போவோட அந்த சுல்லாங் மாதிரி இருக்கிற ரம்பல் பாலில் ஜெயிண்ட் ஃபார்மு. சரி வீடியோக்குள்ளே போயிடலாமா? எபிசோட் ஸ்டார்டிங்கில் நீ எனக்கு கடுப்பேற்றுற, என் க்ரூ மெம்பர்ஸ் வந்து பழையபடி மாற்று அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் பீர்ட் வந்து குசான் கிட்ட சொல்கிறான். அதுக்கு குசான் வந்து நானே ஒரு ப்ரோக்கன் ஹார்ட்டடாக இருக்கிற ஒரு ஆங்கிரியான கை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இது யார் ஃபால்ட்டு அப்படின்ற மாதிரி கேட்குறான். இந்த எபிசோடோட பேர் வந்து த நேவி சர்ப்ரைஸ்டு, த நேவி ஹெட் குவார்ட்டர்ஸ் ஃபார்மர் அட்மிரல் குசான். இதை கேட்டோடனே பிளாக் பீர்ட் வந்து செம்ம காண்டாயிடுறான். கேட்டரினா டீவனும் வேனாகரும் அப்படியே ஒதுங்கிடுறாங்க. பிளாக் பீர்ட் வந்து அவனோட லெஃப்ட் ஹேண்டில் ஹாக்கி யூஸ் பண்ணி அந்த இடத்த வந்து இடித்து தள்ளிடுறான். அப்புறம் பிளாக் பீர்ட் வந்து குசான் கிட்ட வந்து நீ ப்ரோக்கன் ஹார்ட்டடாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து அக்கைனோ அப்படின்ற மாதிரி கேட்பான். ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அவங்க பவரை யூஸ் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க. கடைசியில் ரெண்டு பேரும் எதுவுமே நடக்காத மாதிரி பார்ட்டி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எல்லோரும் ஒரு பிளேஸில் ஹாப்பியாக குடிச்சிட்டு பார் மாதிரி பேங்கெட் கொண்டாடிட்டு இருப்பாங்க. அப்போது ஒரு மாதிரி பிளாக் பீர்டும் குசானும் சிட்சாட் பண்ணுற மாதிரி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சிரிச்சுட்டே திட்டிப்பாங்க. அதுக்கப்புறம் பிளாக் பீர்ட் வந்து குசான் கிட்ட அக்கைனு என்ன சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு குசான் வந்து அக்கைனு மாதிரி இமிட்டேட் பண்ணுறான். இமிட்டேட் பண்ணி காட்டும் போது எல்லாருமே ஒரு மாதிரி ஃபன்னியாக ஹாப்பியாக சிரிச்சுட்டு தான் இருக்காங்க. அப்போ குசான் வந்து அவன் என் மேலே ஒரு அட்டாக் யூஸ் பண்ணான். அந்த அட்டாக்ல வந்து என் காலை நான் இழந்துட்டேன் அப்படின்றான். இப்போ வந்து எனக்கு ஒரு கால் தான் இருக்குது, நான் ஒரு ஒன் லெக்டு மேன் அப்படின்றான். அவனோட லெஃப்ட் காலை வந்து அவன் இழந்துட்டான். ஸோ அவனோடது ஒரு லோகியா டெவல் ஃப்ரூட்டுன்றதுனால ஐஸை வச்சு கவர் பண்ணியிருக்கான். குசான் வந்து நான் வந்து அக்கைனுக்கு வந்து நிறையா ஸ்கேர் கொடுத்தேன் அப்படின்வான். ஸ்கேரை பற்றி பேசும்போது பர்ட் ஸ்கேர் இருக்கிற மேனை வந்து அவனுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்டரினா டீவன் வந்து பிளாக் பீர்ட் கிட்டே கேட்குறா. அப்போ குசான் வந்து முழிப்பான். அப்போ ஜீசஸ் பர்கர்ஸ் வந்து உனக்கு தெரியாதா, 4 ரெட் பானிகிளிப்ஸ் இருக்குது, அதில் ஒன்று வந்து பிக் மாம் கிட்டேயும் இன்னொன்று வந்து கைடோ கிட்டேயும் இருந்துச்சு, மீதி 2 வந்து யாருக்கிட்டே இருக்குன்னே தெரியல, அதில் ஒன்று வந்து பர்ட் ஸ்கேர் இருக்கிற மேன் கிட்டே இருக்குது அப்படின்றாங்க. அந்த 4 பானிகிளிப்ஸையும் கண்டுபிடிக்கிறவங்கனால ஒன் பீஸை வந்து எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளாக் பீர்டு வந்து முடிப்பான். அப்போ குசான் வந்து இதை கேட்டுட்டு அது நானாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே ஜீசஸ் பர்கர்ஸ் வந்து உனக்கு இப்போ தான்டா ஸ்கேர் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்போ பிளாக் பீர்ட் குரூலே லாஃபிட்டின்னு ஒருத்தர் இருப்பான். அவன் தான் பர்ட் ஸ்கேர் இருக்கிற மேனோட ஒரு ரூமர்டான ஒரு ஸ்டோரியை சொல்லுவான். பர்ட் ஸ்கேர் இருக்கிற மேன் வந்து ஒரு பிட்ச் பிளாக்கான ஷிப்பில் தான் சீல் பண்ணிகிட்டு இருக்கான். அவனை யாராச்சும் நெருங்கினானா வேர்பல்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி அவங்க ஷிப்பை வந்து மூழ்கடிச்சிருவான். இதுதான் இப்போ ரூமர்டாக இருக்குது, இப்போ வரைக்கும் அவனை யாருமே பார்த்ததில்ல அப்படின்னு தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு லாஃபிட்டி சொல்லி முடிப்பான். அப்போ ஷிரி வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு டெவில் ஃப்ரூட் யூஸராக இருக்கணும், அவன் வந்து வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்காக வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஏன்னா 4 லோடு பானிகிளிப்ஸில் ஒரு பானிகிளிப் வந்து வேர்ல்டு கவர்மெண்ட் கிட்டே இருந்துச்சுன்னா அவங்களால ஈஸியாக ஒன் பீஸை கண்டுபிடிக்கிறதுலேருந்து தடுக்க முடியும்ல. அப்போ உனக்கு ஏதாச்சும் தெரியுமா குசான் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் பீர்ட் கேட்பான். அதுக்கு குசான் வந்து பானிகிளிப்ஸா, எனக்கு அதோட பிட்டர் மெமரிஸ் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஒஹரால தான் அந்த ரெட் ஸ்டோனை பார்த்தேன். அப்போ என் ஃப்ரெண்டு வந்து வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு எதிராக ரிபல் பண்ணான். அப்போது ஒரு சின்ன பொண்ணோட தலையெழுத்து வந்து என் கையில் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி குசான் சொல்கிறான். நம்ம ஜாகுவார் டி சோல் வந்து குசானோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்திருப்பான்ல, ஸோ அதை பற்றிலாம் நினச்சி பார்த்துட்டு இருக்கான். அப்போ லாஃபிட்டி வந்து பிளாக் பீர்ட் காதில் போயிட்டு அவன் பவர் நமக்கு கிடச்சிதுன்னா வந்து நமக்கு பெரிய அசட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதை நம்ம குசான் கேட்டுடுறான். குசான் கேட்டுட்டு கடுப்பாயிட்டு அந்த இடத்துல இருக்க எல்லாரையுமே ஐஸ் ஆக்கிடுறான். சிரியும் சில்லி ஃப்ரூட் வந்து எனக்கு கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அவங்களும் ரெடி ஆயிடுவாங்க. ஆமாம், நீங்கள் வந்து டெவில் ஃப்ரூட் யூஸரோட பவர் வந்து ஹண்ட் பண்ணுறீங்களா, வாங்க அப்படின்ற மாதிரி குசான் சொல்லுவான். பிளாக் பீர்ட் உடனே குசான் கிட்டே நிறுத்து, நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன், என் க்ரூ மெம்பர் சொன்னது வந்து ரிடிகுலஸான ஒரு விஷயம், நான் அதை பண்ண போகிறதில்ல, அதுக்கு பதிலாக நான் ஒரு விஷயம் உன்கிட்ட கேட்கட்டா அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீ என் ஷிப்புக்கு வரியா அப்படின்ற மாதிரி பிளாக் பீர்ட் வந்து குசான் கிட்டே கேட்குறான். அதுக்கு பக்கத்தில் இருக்க க்ரூ மெம்பர்ஸ் வந்து நீ என்ன கிரேசி ஆகிட்டீங்களா கேப்டன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உனக்கு வேலை இல்லைல்ல, நீ இப்போ என்ன பண்ண போகிற, எங்கே போக போகிற அப்படின்ற மாதிரி பிளாக் பீர்ட் கேட்பான்.
நீ ஏதாச்சும் ஒரு ஃப்ளாக் கீழே தானே வரப்போகிற, நீ எதை சூஸ் பண்ண போகிற அப்படின்ற மாதிரி பிளாக்பீட் வந்து குசான் கிட்ட கேட்குறான். நான் வந்து நேவியை விட வித்தியாசமானவன், என் ஜஸ்டிஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். அதுக்கு குசான் உடனே உன்ன மாதிரி ஒருத்தனை போய் நான் எப்படி நம்புறது அப்படின்ற மாதிரி கேட்குறான். உடனே பிளாக்பீட் வந்து நாங்கள் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, எங்களுக்குன்னு தனியாக ஒரு மியூச்சுவலான இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் தான் பிளாக்பீட் பைரட்ஸில் வந்து குசான் சேர்ந்துருப்பான். இது எல்லாத்தையுமே அவன் நினச்சி பார்த்துட்ருப்பான். த்ரூ அவுட் த லைஃப் அவன் பண்ணது எல்லாமே அவன் கண்ணு முன்னாடியே வந்து நிற்கும். கார்ப் உடனே ஹீமாவரியை வந்து பழையபடி மாற்று, நீ வந்து நேவிக்கு வந்துரு, கோபி வந்து தப்பிக்க விடு அப்படின்ற மாதிரி குசான் கிட்ட சொல்கிறான். அதுக்கு குசான் உடனே நீங்கள் மாறவே இல்லை, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை தான் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கார்ப் கிட்ட சொல்கிறான். நடுவில் கோபி வேற குசான் நீங்கள் எதுக்கு இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பான். சீரியஸாக எதுக்குடா அப்படி அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. கோபி மட்டும் எனக்கு லாஸ்ட்டாக அந்த மாங்காய் சாப்டர்லேருந்து எனக்கு அவ்வளோக்கா பிடிக்கல, எனக்கு அந்த அப்ரோச் பிடிக்கலன்னு தான் சொல்லணும். இந்த ஃபைட்டில் கூட கோபி வந்து முன்னாடியே போயிருக்கலாம். அந்த பொண்ணோட பேர் வந்து ஹிபாரி, நான் வந்து ஹீமாவரின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஞாபகத்தில். ஹிபாரி இந்த பில்டிங் மேலே இருக்கும்போது அவளுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டுலாம் இருப்பான். கார்ப் வந்து அச்சினோசோக்கு வரும்போது நீங்கள் தேனி கூட்டுக்குள்ளே வரீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். அப்போ சுச்சுவேஷன் தெரியுதுல, அப்புறம் எதுக்குன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. கார்ப்பும் கோபியை வந்து தள்ளி நில்லுன்னு சொல்லுவான். சரி, நம்மளும் கோபியோட டாப்பிக்கை வந்து தள்ளி விட்டுட்டு மற்றதை பார்க்கலாம். இப்போ வந்து கார்ப் vs குசான் ஃபைட்டு. குசான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ்கிறேன், எனக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி நான் வாழ்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் சொல்லுவான். உடனே கார்ப் வந்து இடியட்னு சொல்லிட்டு அவரோட ஃபிஸ்ட்டை வந்து டைட் பண்ணிவிட்டு அட்டாக் பண்ண வருவார். அப்போ குசான் வந்து கார்ப்போட காலை வந்து ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு ஐஸ் பால்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் யூஸ் பண்ணுவான். கார்ப்பை வந்து மொத்தமாக ஃப்ரீஸ் ஆக்கிடுவான். ஒரு பெரிய ஐஸ் பிளாக்குள்ளே வச்சா அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி அவன் சுற்றி இருக்கிற சரௌண்டிங்ஸ் எல்லாத்தையுமே ஐஸாக மாற்றிடுவான். இதை பார்த்தோன்னே அச்சினோசோவில் இருக்க பைரட்ஸ் எல்லாருமே சந்தோஷமாயிருவாங்க, அப்புறம் மெரைன்ஸ் எல்லாருமே சோகமாயிருவாங்க. ஒரு ஐஸ் பிளாக்கை வந்து உடச்சிட்டு குசான் வந்து நடந்து வருவான். உங்களோட ஸ்டூடெண்ட்டை காப்பாற்றுறதுக்கு உங்களோட பழைய ஸ்டூடெண்ட்டை வந்து கொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போ கார்ப் வந்து அந்த ஐஸ் பாலில் இருந்துட்டு பாஸ்ட்டில் வாழாத, ப்ரெசென்ட்டில் உனக்கு வாழ சொல்லி கொடுத்துருக்கேன்ல இடியட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐஸ் பிளாக்கை உடச்சிட்டு வெளியில் வருவார். இந்த எபிசோட் ஃபுல்லாகவே அனிமேஷன் வந்து டாப் நாச்சாக இருந்துச்சு. அதுலேயும் இந்த ஒரு மொமெண்ட்டு, இந்த ஒரு சீன் மட்டும் பர்டிகுலராக சொல்லணும். அதுக்கப்புறம் குசான் வந்து அந்த ஐஸ் பிளாக்கை விட்டேறியும் போது கார்ப் வந்து எல்லாத்தையுமே டாச் பண்ணி அட்டாக் பண்ணிடுவார். என்ன மனுஷன் இல்லை, மனுஷன் வந்து இன்னுமே அவரோட ப்ரைமில் இருக்க மாதிரி தான் இருக்கும். வேணும்னே ஐஸை வந்து கையில் வாங்கி அதை குசான் கண்ணு முன்னாடியே ஹாக்கியை வச்சு நியூட்ரலைஸ் பண்ணி காட்டுவார். நான் ஷுவராக சொல்கிறேன், கோபி பையன் மட்டும் இந்த ஃபைட்டில் இல்லைன்னா, இது வந்து டேரக்ட் 1-to-1 ஃபைட்டாக இருந்துச்சுன்னா கார்ப் வந்து ஈஸியாக குசானை வந்து அவுட் ப்ளே பண்ணி காலி பண்ணிட்டு போயிடுவார். லாஸ்ட்டாக குசானை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அவன் கழுத்தை பிடிச்சி ப்ளூ ஹோல்னு சொல்லிட்டு கீழே பூமிக்கு இடையில் அடித்து அமுச்சு விடுவார். பஞ்சு கூட பண்ணியிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன், தூக்கி தான் விட்டு எரிஞ்சிருப்பார். அந்த இடமே அதிரும். குசான் வந்து கீழே போகிற மாதிரி காட்டி அதை கார் பார்க்குற மாதிரி காட்டி முடிச்சிருப்பாங்க. அடுத்தது வின்னர் ஐலாண்டில் பிளாக்பியரோட ஷிப் நிற்கிது. லாவோட க்ரூ வந்து மொத்தமாக டிஸ்ட்ராய் பண்ணி அவனோட ஷிப் வந்து தண்ணிக்குள்ளே மூழ்கிட்டு இருக்கு. லா வந்து கம்ப்ளீட்டாக டிஃபீட் ஆகி கிரவுண்டில் வந்து லே டவுன் ஆகியிருக்கான். பிளாக்பீட் வந்து உன்கிட்ட உன்னோட ஷிப் இல்லாதனால நீ ஒரு பைரட் க்ரூவும் கிடையாது, நீ இந்த இடத்த விட்டு தப்பிக்கவும் முடியாது, அதுக்கு எந்த ஒரு வழியுமே இல்லை அப்படின்ற மாதிரி சிரிச்சிட்டு இருக்கான். ராக்கி போர்ட்டில் நீ 100 பைரட்ஸோட ஹார்ட்டை எடுத்ததுனால எல்லாருமே இன்னுமே உன் மேலே பயத்தில் தான் இருக்காங்க, அவங்க எல்லாருமே சந்தோஷப்படுறதுக்கு நான் பதிலுக்கு உன் ஹார்ட்டை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ ஜீசஸ் பர்கர்ஸும் வேணாகிறோம் நாங்கள் ஒப்பையொப்பையை எடுத்துக்கிறோம், அது ரொம்பவே வேல்யூபிளான ஒரு ஃப்ரூட் அப்படின்றாங்க. அப்போ பெப்போ வந்து கீழே விழுந்து கிடக்குது, நான் என்ன ஆனாலும் கேப்டன் வந்து காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பெப்போவோட கையில் வந்து ஒரு சின்ன பையை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த சின்ன பை வந்து நம்ம சாப்பர் கொடுத்தது. வானம் ஆர்க்கில் பெப்போக்காக நம்ம சாப்பர் ரெடி பண்ண அந்த மெடிசன். அது ஜோன் ஃபார்மில் இருக்கவங்க வந்து அவங்க பவரை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ரம்பிள் பால் மாதிரி அதை வந்து நம்ம பெப்போ வந்து சாப்பிட்றோம். அப்போ பிளாக்பீட் வந்து ஒப்பேனோமியை வந்து நான் விற்கிறதா இல்லாட்டி நான் யூஸ் பண்ணிக்கிறதான்னு எனக்கு தெரியலையே, அதால் எட்டர்னல் லைஃப் வந்து தர முடியலை அப்படின்ற மாதிரி கேட்குறான். பிளாக்பீட் வந்து லாக்கிட்ட கையை எடுத்துகிட்டு போவான். அப்போ கரெக்டாக நம்ம பெப்போ வந்து பெருசாக ஜெயிண்ட் மாதிரி சுல்லாங் ஃபார்முக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிரும். கிட்டத்தட்ட ஜோன் டைப் யூஸரோட ஒரு அவேக்கண்ட் எபிலிட்டி மாதிரி தான் இருக்கும் அது. கேப்டனை விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்பீட் பின்னாடி வந்து ஒரு மாதிரி பெருசாக பயமுத்துற மாதிரி ஜெயிண்ட் மாதிரி நிற்கும் பாருங்க. அந்த ஃப்ரேமே ஒரு மாதிரி தாறுமாறாக இருந்துச்சு. ஒரே அடியில் பிளாக்பீடு, வேனாகர் அப்புறம் ஜீசஸ் பர்கர்ஸ் 3 பேருமே பறக்க விட்டுரும். நான் வந்து பெப்போவை கூப்பிடுவோம். பெப்போ வந்து ஒரு பெரிய இடத்த வந்து பிடிங்கி எடுத்துகிட்டு அட்டாக் பண்ணுறதுக்கு வருவோம். பிளாக்பீட் வந்து சொல்லாங்க இப்போ மூன் கூட இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்போ வேனாகர் வந்து ஷூட் பண்ண வருவான். வேனாகரை வந்து இடித்து தள்ளிட்டு 3 பேருமே மண்ணை போட்டு மூடிடும். அதுக்கப்புறம் பழைய ஃபார்முக்கு வந்துடும். அப்புறம் லாவை தூக்கிட்டு தண்ணியில் வந்து கேரி பண்ணிட்டு போயிடும்.
பிளாக் பீட் வந்து அவனை தப்பிக்க விடாதீங்கன்னு சொல்லுவான். ஜீசஸ் வர்கஸும் 4-5 பாறையை தூக்கி போடுவான். ஆனால் பெப்போ வந்து லாவை கேரி பண்ணிட்டு தப்பிச்சு போயிடும். அப்போ லா வந்து பாதி கான்சியஸில் இருந்துட்டு திரும்பி போ, என் ஃப்ரெண்ட்ஸை வந்து என்னால் விட முடியாது அப்படின்ற மாதிரி லா சொல்லுவான். அதுக்கு பெப்போ வந்து லா கிட்ட நம்ம நார்த்தில் இருக்கிறதுலே கூலஸ்டான பிளேஸ்லேருந்து இப்போ வரைக்கும் எல்லாத்துலேயுமே சர்வைவ் ஆகிருக்கோம், அதனால் இங்கே யாருமே சாக மாட்டாங்க அப்படின்னு சொல்லுது. எல்லாத்தையுமே தாண்டி ஓவர் கம் பண்ணி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பெப்போ ஒரு மாதிரி அழுவும். ஸோ நீங்கள் சாகாதீங்க அப்படின்ற மாதிரி 2 பேரும் தண்ணி கடியில் போவாங்க. அப்புறம் லாஸ்ட்டாக நரேட்டரோட அனௌன்ஸ்மெண்ட்டு, பிளாக் பியரோட குரூக்கும் அப்புறம் லாவோட குரூக்கும் நடந்த ஃபைட்டில் ஹார்ட் பைரட்ஸ் வந்து டிஃபீட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த எபிசோடோட எண்டிங் வந்து ஒரு மாதிரி சோகமாக இருந்தாலுமே அட்டாச்சாக இருந்துச்சு. அடுத்த எபிசோடு வந்து நம்ம பக்கியோட எபிசோடு. 24 வருஷத்துக்கு முன்னாடி பக்கி வந்து அவனோட ட்ரீமை வந்து விட்டுட்டான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பக்கி அப்புறம் ஷாங்க்ஸ் 2 பேரும் கோல்ட் ரோஜர் குரூலேருந்து வந்ததுக்கப்புறம் 2 பேரும் கிங் ஆஃப் பைரட்ஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக்கு, பக்கியோட ட்ரீம் என்ன, அப்புறம் இப்போ உள்ள கரண்ட் ஸ்டோரி, இது எல்லாமே தான் அடுத்த எபிசோடில் வரும். நான் வந்து கிங் ஆஃப் பைரட்ஸ் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கி வந்து திரும்ப டிக்ளேர் பண்ணுவான். சரி, நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். சைனிங் ஆஃப் ஃபேஸ் டில் தமிழ்.